முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலானது. சரிங்களா? கணங்களின் கூடுதல்னா என்னது? n × n+1/2 கூடுதலின் வர்க்கம் ஆகும் சொல்லலாமா? இப்போ இந்த இடத்துல நான் வர்க்கம் சொல்றேன். இதோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? கணங்கள்னா மூணாவது ஃபார்முலா. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் என்னது? கூடுதலுக்கு ஆன்சர் n × n+1/2. அப்போ இதோட வர்க்கம் தானே இது. அப்போ ஆன்சர் என்னது? வர்க்கம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு. செகண்ட் ஒன், முதல் 100 இயல் எண்களின் சராசரி கேட்குறாங்க. முதல் 100 இயல் எண், இந்த மாதிரி இயல் எண்கள்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். சராசரிக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 அவ்வளோதான். ஆவரேஜ் கேட்டால் ஃபர்ஸ்ட் நம்பர் அது இயல் எண்களில் முதல் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் 100. 1 கூட்டா 101. 101ல் பாதி 50.5 அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2. இது ஆவரேஜ் கிளாஸ் நடத்துகிறப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது நம்ம ஷார்ட்கட்ஸ் இதில் போட்டிருந்தோம். ஷார்ட்ஸில் போட்டப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இப்படி ஒரு ஃபார்முலா நான் படித்ததே இல்லை. பட் படிக்கும்போது பிரித்து படிக்கணும். ஜென்ரல் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் பை நம்பர் ஆஃப் தி டேர்ம்ஸ். அது ஜென்ரல் ஃபார்முலா. எல்லாத்தையும் கூட்டணும், எத்தனை உறுப்புகள் வகுக்கணும். பட் அந்த இடத்துல இந்த மாதிரி இயல் எண் ஒரு கண்டினியூஸ் நம்பராக கொடுக்குறாங்க, கன்சிஸ்டன்சி இருக்கு நம்பரில் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் பை 2 டேரெக்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நம்மளே சால்வ் பண்ணலாம். 1, 3, 5 இது ஆக்சுவலாக என்ன நம்பர்? கொஸ்டின்லாம் விட்டுருங்க, இங்கே இருக்கா விட்டுருங்க, நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 1, 3, 5 இதெல்லாம் என்ன நம்பர்? ஆட் நம்பரா? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண் எங்கே முடியுது? 40 உறுப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இது முடியல. அதாவது இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 40 உறுப்புகள் வரை. தனியாக கூட சால்வ் பண்ணுறேன் பாருங்க. 40 உறுப்புகள் வரை, அதாவது 1, 3, 5 இந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு இங்கே கொடுக்கல. சரிங்களா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 40 உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங்? 40 உறுப்புகள் வரைனா 40 டேர்ம். கேபிட்டல் N ஈக்குவல் டு 40ன்னு அர்த்தம். 40 உறுப்பு கவுண்டிங் தானே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் N 40. அப்போ இது என்ன நம்பர்? ஆக்சுவலா ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? கேபிட்டல் N ஸ்கொயர். இந்த கேபிட்டல் N 40 அப்படின்னா அப்போ 40 ஸ்கொயர் எவ்வளோ? 1600. கரெக்டா? ஆன்சர் என்ன இருக்கு? இதுல எல்லாருக்கும் உள்ள மிஸ்டேக் என்ன வரும்னா, இங்க வந்து இது எப்படி 40 உறுப்புன்னு எடுக்கிறோம், ஒருவேளை இதை ஸ்மால் எண் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிளஸ் இருக்கா லாஸ்ட்ல அதை பார்க்கணும். கொஸ்டின் நல்லா பாருங்க. 1, 3, 5 அப்படி வந்துகிட்டே இருக்கா. இந்த இடத்துல ஒருவேளை பிளஸ் இருந்தா நம்ம அதை வந்து ஸ்மால் எண் எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு டவுட் என்னன்னா, இது எல்லாமே என்ன நம்பர்? ஆட் நம்பர். இது என்ன நம்பர்? அது எப்படி வரும்? ஆட் நம்பர் சீரிஸ்ல ஈவன் நம்பர். இது கேபிட்டல் எண். புரியுதா? ஸ்மால் எண் கிடையாது, கேபிட்டல் எண். கிளியரா புரியணும்.